இந்த சாப்டரில் நம்ம வைப்ரேஷன் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதாவது டைனமிக் அனாலிசிஸ். மூமெண்ட்டில் இருக்கும் போது எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த அனாலிசிஸ் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். பைக் வந்து மூமெண்ட்டில் இருக்கும் போது ஸோ அந்த வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ அலோவபிள் லிமிட்குள்ளே இருக்குமா இல்லை அதை விட எக்ஸிட் ஆகுமா அப்படின்ற அனாலிசிஸ் தான் இல்லை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைனமிக் அனாலிசிஸ் ஆஃப் ஆக்சுவேட்டர் கேஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அனாலிசிஸ் சிஸ்டமில் மாடல் அனாலிசிஸ். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வைங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய அதே ஸ்டெப்ஸ் தான் இதில் இருக்கும். engineering data, geometry, model, setup, solution, results. ஸோ engineering data ரைட் கிளிக் பண்ணுங்கள். engineering data இதில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் தான் வேணும்னா டிஃபால்ட்டாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும்னா engineering data source, general materials கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்லைன் ஆஃப் ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் வரும். வேறு ஏதாவது புது மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். மெக்னீஷியம் அலாய். ஸோ மெக்னீஷியம் அலாய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ ரிட்டன் டு ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜாமெண்ட்ரி இம்போர்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், இம்போர்ட் ஜாமெண்ட்ரி, ப்ரௌஸ். ஆக்சுவேட்டர் கேஸ் மாடல் ஓப்பன் கொடுங்க. ஸோ ஜாமெண்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மாடல். இதில் நம்ம என்ன பண்ணோன்னா மெஷ் பண்ணுவோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், எடிட். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண ஜாமெண்ட்ரி இந்த மெக்கானிக்கல் விண்டோக்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண ஜாமெண்ட்ரி பாருங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அவுட்லைன் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி ப்ளஸ் சிம்பிள் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவேட்டர் கேஸ் இது நீங்கள் கிளிக் பண்ணும் போது மெட்டீரியல் அசைன்மெண்ட்டில் பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் உங்களுக்கு தேவைன்னா நம்ம அங்கே ஆட் பண்ணோம்ல, ஆட் பண்ண மெட்டீரியல். ஸோ மெக்னீஷியம் அலாய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், மெட்டீரியல் வந்து அசைன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து மெஷ். ஸோ இதை நம்ம மெஷ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் மெஷ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கல் மெஷ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சைசிங், கோர்ஸ், ஃபைன், மீடியம். ஸோ மீடியம் மெஷ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மெஷ் போங்க, ஜென்ரேட் மெஷ். ஸோ இந்த ஆக்சுவேட்டர் கேஸ் அதாவது நம்ம ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துலலாம் வந்து போல்ட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த ஆக்சுவேட்டர் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ராட் வந்து மூமெண்ட்டில் இருக்கும். ஸோ அப்படி மூமெண்ட்டில் இருக்கும் போது எந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகும், எந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்றத இல்லை சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெஷ் பண்ணியாச்சு, அப்டேட் கொடுத்துருங்க. இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் செட்டப். ஸோ பவுண்டரி கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி எடிட். இந்த மாடல் அனாலிசிஸில் அனாலிசிஸ் செட்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோட்ஸ் டு பி ஃபவுண்ட். எத்தனை டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் வேணுமோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு 6 மோட்ஸ் தேவை. ஸோ அதனால் 6 இண்டிகேட் பண்ணிக்கலாம். அதாவது பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். எதெல்லாம் ஃபிக்ஸ்டு எண்ட் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ் எண்டு. ஸோ இந்த 4 எண்டும் வந்து போல்ட்டால் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட்ஸ், ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ஸ், கண்ட்ரோல் பிடிச்சி 4 இதையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். ஸோ 4 எண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஹோல் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ வந்து மூமெண்ட்டில் இருக்கும். ஆக்சுவேட்டர் கேஸ் வந்து மூமெண்ட்டில் இருக்கும். சப்போர்ட், ஃப்ரிக்ஷன்லெஸ் சப்போர்ட். இந்த ஃபேஸ் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப்ளை. ஸோ பவுண்டரி கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் எண்ட் 4 எண்டு வந்து போல்ட்டால் ஆகிருக்கும். ஸோ போல்ட்டால் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட பிளேட் வந்து மூமெண்ட்டில் இருக்கும். இது மட்டும் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ மூவ் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் சொல்யூஷன் சால்வ் பண்ணிவிடுங்க. சால்வ். சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. இந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தோம், 6 டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் செட்டிங்கில் பாருங்கள், மேக்ஸிமம் மோட்ஸ் டு பி ஃபைண்ட். ஸோ 6 டைப்ஸ் ஆஃப் மோடு. ஸோ வந்திருக்க சொல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 6 டைப்ஸ் ஆஃப் மோட் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மோடுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அந்த பிளேட்டில். ஸோ செகண்ட் இதுக்கு, ஸோ தேர்ட் 6. இப்போ இந்த ரிசல்ட் வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த கிராஃப் விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆல் அப்படின்னு வரும். 6 மோட்ஸையும் நம்ம ரிசல்ட் வந்து வியூ பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் ரைட் கிளிக், செலக்ட் ஆல். நெக்ஸ்ட் அகெயின் ரைட் கிளிக், கிரியேட் மோட் ஷேப் ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா 6 டைப்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸும் இங்கே நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சொல்யூஷன்ஸில் மோட் 1, மோட் 2, மோட் 3, மோட் 4, மோட் 5, மோட் 6. ஸோ 6 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ்க்கும் நமக்கு வந்து
சொல்யூஷன்ஸ் வந்துடுச்சு. ஆனால் இந்த சொல்யூஷன் எதுவுமே வந்து சால்வ் ஆகாமல் இருக்குது. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் கொடுங்க. ஸோ எல்லா சொல்யூஷன்ஸும் சால்வ் ஆகிடும். ஸோ சால்வ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்யூஷன் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆகும்போது இந்த ஆக்சுவேட்டர் பிளேட் இந்த மாதிரி ஷேப்புக்கு மாறிடும். ஸோ செகண்ட் மோட் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. அண்ட் தேர்ட் மோட் ஆக்சுவேட்டர் பிளேட் இந்த மாதிரி ஷேப்புக்கு மாறிடும். ஃபோர்த் மோட் பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த். ஸோ ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் மோடு இந்த மாதிரி வேரியஸ் மோடோட ஃப்ரீக்வன்சியை நம்ம கம்பேர் பண்ணி இந்த பிளேட்டோட டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணி எவ்வளோ வைப்ரேஷன் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மோட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே வந்து மேக்ஸிமமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃப்ளாஷ் கொடுங்க, மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஸோ மேக்ஸிமமாக எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கார்னர்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மோடில் கார்னரில் இருக்குது. செகண்ட் மோடில் பாருங்கள், அதுவும் கார்னரில் தான் இருக்குது. தேர்ட் மோட் அகெயின் கார்னர். ஃபோர்த் மோட் கார்னர். ஃபிஃப்த் மோட் கார்னர். சிக்ஸ்த் மோட். ஸோ எல்லா மோட்லேயுமே எந்த மெட்டீரியல்ஸ் வந்து எந்த இடத்துல உள்ள மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா கார்னர் ஆஃப் த பிளேட் தான் அதிகமாகுது. ஸோ இப்போ அந்த கார்னர் ஆஃப் த பிளேட் வந்து டிசைன் பண்ணும்போது பார்த்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் ரிசல்ட் எடுப்பாங்க. ரிசல்ட் எடுத்து கம்பேர் பண்ணி அக்செப்டபிள் ஆக்சுவேட்டர் பிளேட்டை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்னும் நிறைய மோட்ஸ் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாடல் அனாலிசிஸில் அனாலிசிஸ் செட்டிங் போயிட்டு மேக்ஸிமம் மோட்ஸ் டு ஃபவுண்டு. ஸோ இதில் மோட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 மோட்ஸ் கொடுத்துக்கோங்க. 10 மோட்ஸ் கொடுத்துட்டு இந்த சொல்யூஷனை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா 10 மோட்ஸ் வந்து சால்வ் ஆகும். ஸோ சால்வ் ஆகிடுச்சு. இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ். ஸோ எந்த அளவுக்கு வந்து மோட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அக்யூரஸான ரிசல்ட் நம்ம வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மோட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட டிசைனோட அனாலிசிஸ் ரிசல்ட்டை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதோட ரிசல்ட்டை நீங்கள் வியூ பண்ணால் ஜஸ்ட் இந்த கிராஃப் விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அகெயின் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மோட் ஷேப் ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா 10 மோட்ஸ்க்கானது இங்கே வந்துடும். பட் ஆனால் எதுவும் சால்வ் ஆகாமல் இருக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா ஸோ சால்வ் கொடுத்தீங்கன்னா எல்லா ரிசல்ட்டும் இங்கே சால்வ் ஆகிடும். நீங்கள் இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த மாதிரியான மோட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பண்ணணும்னா ஸோ இந்த அனிமேஷனில் ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோ செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ 3 செகண்ட்ஸ்க்கு மாற்றிக்கோங்க. ப்ளே. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது டைனமிக்காக மூமெண்ட்டில் இருக்கும்போது அந்த ஆக்சுவேட்டர் பிளேட் வந்து வைப்ரேஷனால் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். வைப்ரேஷனால் இந்த பிளேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இந்த அன்டிஃபார்ம்டு மாடலோடு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான விசிபிள் தெரியும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், கிளியர் விசிபிள் இருக்கும். ஒரிஜினல் பிளேட் எங்கே இருக்குது, அதோட டிஃபார்ம்டு ஷேப்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வைப்ரேட் ஆகும்போது. ஆக்சுவேட்டர் பிளேட்டோட டைனமிக் அனாலிசிஸ். ஸோ இந்த மோடில் எப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மோட் வேறு மோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்கள். பைக் வந்து மூமெண்ட்டில் இருக்கும் போது ஆக்சுவேட்டர் பிளேட் அந்த வைப்ரேஷனால் இந்த பிளேட் வந்து எந்த மாதிரியான டிஃபார்மேஷன் ஷேப்புக்கு மாறும், எந்த மாதிரியான ஷேப்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதனால் வந்து ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிளேட் வந்து நம்ம டிசைன் பண்ணக்கூடிய இந்த ஆக்சுவேட்டர் பிளேட் வந்து இந்த வைப்ரேஷன்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ அந்த வித்ஸ்டாண்டபிள் வைப்ரேஷன் அந்த ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோட் ஷேப்ஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த பிளேட்டை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அனாலிசிஸ் செட்டிங்ஸ் போய் மோட் ஷேப்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வைப்ரேஷன் அனாலிசிஸ் ஆஃப் ஆக்சுவேட்டர் பிளேட். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கணும்னா இங்கே சேவ் ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்போர்ட் வீடியோ. ஸோ எக்ஸ்போர்ட் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஏவிஐ ஃபார்மேட் ஆக்சுவேட்டர் பிளேட்.
actuator plate free vibration analysis. ஸோ இது ஜூம் டு ஃபிட் அனிமேஷன் வியூ. ஸோ நம்ம எந்த வியூக்கு அனிமேஷன் வேணுமோ அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எட்ஜஸ் எப்படி பார்க்கணுன்னா, ஸோ ஷோ எலமெண்ட்ஸ் கொடுத்து பார்க்கணுன்னா எப்படி பார்க்கலாம், இல்லை ஸ்மூத் கான்டூர்ஸில் பார்க்கணுன்னா பார்க்கலாம், இல்லை கான்டூர் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்தெந்த எஃபெக்ட் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் டைனமிக் அனாலிசிஸ் ஆஃப் ஆக்சுவேட்டர் பிளேட். ரிப்போர்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண அனாலிசிஸோட ரிப்போர்ட் ஃபுல்லாக இங்கே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 10 மோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதோட மோடலான சொல்யூஷன் எவ்வளோ, ஃபஸ்ட் மோடுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குது, செகண்ட் மோடுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ இந்த லிமிட் எல்லாம் கம்பேர் பண்ணி தான் அந்த பிளேட்டை வந்து டிசைன் பண்ணுவாங்க. என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும். ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் த ப்ராஜெக்ட். வைப்ரேஷன் அனாலிசிஸ் ஆஃப் ஆக்சுவேட்டர் பிளேட். இந்த சாப்டரில் நம்ம ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் வைப்ரேஷன் அனாலிசிஸ் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் வைப்ரேஷன் அனாலிசிஸ் அப்படின்னா மூமெண்ட்டில் இருக்கும் போது சம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால் அந்த காம்போனண்ட் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும், எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் மாறும் அப்படிங்கிறது தான் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் வைப்ரேஷன் அனாலிசிஸ். ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் வைப்ரேஷன் அனாலிசிஸ்க்கு பேசிக்காக டிஃபால்ட்டாக ஒரே ஒரு அனாலிசிஸ் சிஸ்டம் கிடையாது. ஸோ 2 அனாலிசிஸ் சிஸ்டத்தை ஜாயின் பண்ணால் தான் இதை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரலையும் மாடல் அனாலிசிஸையும் மர்ஜ் பண்ணால் தான் இந்த அனாலிசிஸ் நம்ம பண்ண முடியும். எப்படின்னா பாருங்கள், ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் கிளிக் அண்ட் ட்ராக். நெக்ஸ்ட் வந்து மாடல் அனாலிசிஸ். இந்த மாடல் அனாலிசிஸில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் எந்த செல்லில் நீங்கள் அதை மர்ஜ் பண்ணணுன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஷேர் A2 A4 ட்ரான்ஸ்ஃபர் A6, அதாவது இதில் உள்ள மாடல் அனாலிசிஸோட வேல்யூஸை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மர்ஜ் பண்ணால் தான் இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் வைப்ரேஷன் அனாலிசிஸ் நம்ம பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் மாடல் அனாலிசிஸை ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸோட மர்ஜ் பண்ணால் தான் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் வைப்ரேஷன் அனாலிசிஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினியரிங் டேட்டா வந்து இந்த என்ஜினியரிங் டேட்டாவோட ஷேர் ஆகிருக்கும். ஸோ இந்த ஜாமெண்ட்ரி, அதாவது ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரோட ஜாமெண்ட்ரி மாடல் அனாலிசிஸ் ஜாமெண்ட்ரியோட ஜாயிண்டாக இருக்கும். இதோட மீனிங் என்னென்னா, இந்த ஜாமெண்ட்ரி வந்து இந்த மாடல் அனாலிசிஸோட ஷேர் பண்ணிக்கும். அதுதான் இதோட மீனிங். இந்த லிங்க் வந்து அதோட மீனிங் அதான். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து இதோட செட்டப்காக லிங்க் ஆகிடும். ஸோ என்ஜினியரிங் டேட்டா, ரைட் கிளிக், எடிட். ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்குது. ரிட்டன் டு ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப், ரைட் கிளிக், இம்போர்ட் ஜாமெண்ட்ரி, ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் வைப்ரேஷன் அனாலிசிஸ். ஸோ .stp ஃபைல், ஸ்டெப் ஃபைல். ஸோ உங்களோட மாடல் வந்து இதில் இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் ஆன மாடல் வந்து இதுக்கும் ஷேர் ஆகிடுச்சு. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிக் மார்க் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப், மாடல், ரைட் கிளிக், எடிட். கெமிக்கல் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இல்லை நம்மளோட மாடல் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அவுட்லைன் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் ஷாஃப்ட் நீங்கள் அழுத்துனீங்கன்னா மெட்டீரியல் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம மெஷ் பண்ணணும். மெஷ் இண்டிகேட் பண்ணதோட மெஷோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஸோ ஃபிசிக்ஸ் ப்ரிஃபரன்ஸ், மெக்கானிக்கல், சைஸிங், கோர் சைஸ் டு மீடியம், மெஷ், ஜென்ரேட் மெஷ். பார்த்தீங்கன்னா மெஷ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு ஃபைனாக வேணும்னா ஸோ சைஸிங் ஃபைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் மெஷ். ஸோ ஃபைனாக வந்துடுச்சு மெஷ். ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மெஷ் பண்ண மாடல் இதுக்கு ஷேர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து செட்டப், எடிட். ஸோ இந்த விண்டோக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ பவுண்ட்ரி கண்டிஷன் என்னென்னா எந்தெந்த எண்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, எந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதெல்லாம் நம்ம இண்டிகேட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸட், இன்னொரு எண்டில் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சப்போர்ட்டில் ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகும், அதாவது டென்ஷனாக ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட்ஸ் கொடுக்கலாம். சப்போர்ட்ஸ்
ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ இந்த ஃபேஸ் வந்து ஃபிக்ஸட். கிளிக் அப்ளை. ஸோ இந்த எண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒன் எண்ட் ஆஃப் தி ராடு. அண்ட் அகெயின் அடுத்து வந்து சப்போர்ட், ஃப்ரிக்ஷன்லெஸ் சப்போர்ட். ஸோ இந்த ஃபேஸ் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சப்போர்ட். கண்ட்ரோல் கிளிக் அப்ளை. நெக்ஸ்ட் வந்து நம்ம லோட் கொடுக்கணும். மூமெண்ட்டில் இருக்கும்போது சம் லோட்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இதில் லோட்ஸ், ஃபோர்ஸ் எந்த ஃபேஸில் ஆக்ட் ஆகுது, இந்த ஃபேஸ்லேருந்து ஆக்ட் ஆகுது, எந்த டைரெக்ஷனில், வெக்டார் டைரெக்ஷனில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபைன்டு பை வெக்டார்னு இருக்குது. ஸோ காம்போனண்ட்டு எந்த காம்போனண்ட்டில் ஆக்ட் ஆகுது, ஸோ ஜெட் காம்போனண்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜெட். நம்ம ப்ளஸில் லோட் கொடுத்தோன்னா கம்ப்ரெஷன் ஆகும், மைனஸில் கொடுத்தோன்னா டென்ஷன் ஆகும். ஸோ மைனஸில் நம்ம கொடுக்கணும். ஸோ மைனஸ் 100 நியூட்டன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்திங்கன்னா லோட் ஆக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அப்ளை பண்ண பவுண்டரி கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஸட். ஸோ ஒன் எண்ட் வந்து ஃபிக்ஸட், அனதர் எண்ட் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சப்போர்ட். அந்த எண்டில் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதாவது டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணியாச்சு. க்ளோஸ் த விண்டோ. செட்டப் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன், ரைட் கிளிக் எடிட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும் இந்த மாடலை. ஸோ ஜஸ்ட் சால்வ் கொடுத்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். ஸோ இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ண இந்த சொல்யூஷன் வந்து இதோட செட்டப். A6ன்ற செல் வந்து B5க்கு வந்து ஷேர் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா இதோட சொல்யூஷனை தான் நம்ம லிங்க் பண்ணி இதோட செட்டப்புக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகுனா இந்த அனாலிசிஸில் இன்னும் செட்டப் சொல்யூஷன் ரிசல்ட்ஸ் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா இதோட சொல்யூஷனை நம்ம இதோட செட்டப்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செட்டப் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் எடிட். இப்போது இந்த ப்ராஜெக்ட் அவுட்லைன் விண்டோவில் டீட்டெயில்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் செட்டிங்கில் மேக்ஸிமம் மோட்ஸ் டு ஃபைண்ட், எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் நமக்கு வேணும். ஸோ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் நமக்கு வந்து ஒரு 8 மோட்ஸ் தேவை, அதனால் 8ன்னு வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் சொல்யூஷனை சால்வ் பண்ணிவிடுங்க. ஸோ சொல்யூஷன் வந்து சால்வ் ஆகிடும். இங்கே வந்து சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதை இண்டிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சொல்யூஷன் வந்து சால்வ் ஆகிருக்கு. இந்த கிராஃபிக்கல் விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து சால்வ் ஆகிருக்குது. எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் நம்ம கொடுத்தோம், ஸோ 8 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரிசல்ட் வியூ பண்ணால் ஜஸ்ட் இந்த கிராஃபிக் விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆல், அகெயின் ரைட் கிளிக் கிரியேட் மோட் ஷேப் ரிசல்ட்ஸ் கொடுத்திங்கன்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் கொடுத்துருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் இங்கே வந்திருக்கும். பட் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் சால்வ் ஆகலை. சால்வ் ஆகிருந்தால் தான் டிக் மார்க் வந்திருக்கும். அகெயின் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட் எல்லாம் சால்வ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இந்த சொல்யூஷனில் போய் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் மோடுக்கு எந்த அளவுக்கு வந்து டிஃபார்மேஷன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ செகண்ட் டிஃபார்மேஷன், தேர்ட், 4th, 5, 6, 7, 8. அதாவது ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் வைப்ரேஷன் அனாலிசிஸ். அதாவது மூமெண்ட்டில் இருக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா ஒரு டென்ஷன் லிங்க்கில் அதோட மோட் ஷேப்ஸ், அதோட வைப்ரேஷனால் எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த அனாலிசிஸ். நீங்கள் அனிமேட் பண்ணி பார்க்கலாம். 30 frames, auto seconds to 3. பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த எண்டு வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸட், இந்த எண்டில் வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால் அந்த டென்ஷன் லிங்க் வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, எந்த மாதிரியான சேஞ்சஸ் அதில் ஹேப்பன் ஆகுது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம். அன்டிஃபார்ம்டு மாடலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லிங்க் வந்து எப்படி இருக்குது, டிஃபார்ம்டு மாடல் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அது மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ பேட்ச் எங்கே வந்து மேக்ஸிமமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எங்கே மினிமமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோபுன்றது அந்த இடத்துல, அதாவது நமக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம பேட்ச் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணுறது தான் இந்த ப்ரோப். ஷோ எலிமெண்ட்ஸ் கொடுத்து பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. வயர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஷோ அன்டிஃபார்ம்டு வயர் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளியராக. ப்ளே அனிமேஷன் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டிஃபர்மேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அனிமேஷனை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் வீடியோ ஃபைல் கொடுத்தீங்கன்னா அனிமேஷன் டென்ஷன் லிங்க் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்டு வைப்ரேஷன் அனாலிசிஸ். ஸோ சேவ் ஆயிடுச்சு ஃபைல். இதுதான் ஒவ்வொரு மோட்ஸோட ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் மோடோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் அண்ட் செகண்ட் மோட், தேர்ட் மோடோட ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃபோர்த் மோட். ஸோ எங்கெங்கே மேக்ஸிமமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எங்கே மினிமம் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்ட்டு எல்லாம் இண்டிகேட் பண்ணும். ஸோ சேவ் தி ப்ராப்ளம். Pre-stressed vibration analysis.